செய்திகள். மின் கட்டண உயர்வு அமல், மின்துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம். மின் கட்டண உயர்வு குறித்து பரிசீலிக்கப்படும், முதல்வர் ரங்கசாமி பேட்டி. முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு, குற்றவாளிகள் நேரில் ஆஜர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் கடந்த ஜூன் மாதம் அறிவித்த வீடு, தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டண உயர்வு எந்த மாற்றமும் இல்லாமல் இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. இதற்கான பொது அறிவிப்பினை மின்துறை வெளியிட்டுள்ளது. இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி புதுச்சேரியில் வீடு, வர்த்தக நிறுவனங்களுக்கான கட்டண உயர்வை அறிவித்தது. ஆனால் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் எதிரொலியாக மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையத்திடம் புதுச்சேரி அரசு கோரிக்கை வைத்திருந்தது. இந்த கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட கட்டண உயர்வு எந்தவித மாற்றமும் இல்லாமல் அமலுக்கு வருகின்றது. இதற்கான பொது அறிவிப்பினை புதுச்சேரி மின்துறை தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி வீடுகளுக்கு தற்போது முதல் 100 யூனிட்டுக்கு ₹2.25 மின்சார கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது தற்போது ₹2.70 உயர்த்தப்பட்டுள்ளது. 101 முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின்கட்டணம் ₹3.25 ₹4 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு தற்போது வசூலிக்கப்படும் ₹5.40 மின் கட்டணத்திற்கு பதிலாக ₹6 வசூலிக்க உயர்த்தப்பட்டுள்ளது. 300 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ₹6.80 ₹7.50 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் வர்த்தக பயன்பாட்டில் உள்ள உயர் மின் அழுத்த லைன் கட்டணம் தற்போது யூனிட்டுக்கு ₹5.60 ₹6 உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்த அழுத்த தொழிலகங்களுக்கான கட்டணத்தை ₹6.35 ₹7 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 11 kV, 22 kV அல்லது 33 kV இணைப்பினை பெற்றுள்ள HD தொழிற்சாலைகளுக்கான கட்டணம் ₹5.45 ₹6க்கும், 110 kV, 132 kV மின் இணைப்புகளை பெற்றுள்ள EHD தொழிற்சாலைகளுக்கான கட்டணம் ₹5.50 ₹6.35 உயர்த்தப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜ் ஸ்டேஷன்களுக்கான மின் கட்டணம் முன்பு யூனிட்டிற்கு ₹5.33 இருந்தது. இது தற்போது ₹5.75 உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமலுக்கு வந்துள்ள மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு வீட்டு உபயோகம் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான மின் கட்டணத்தை உயர்த்தி கடந்த ஜூன் மாதம் அறிவித்தது. மேலும் மின்கட்டண உயர்வுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக உயர்த்தப்பட்ட கட்டணம் அமல்படுத்தாமல் இருந்தது. இதனிடையே உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் என மின்துறை நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சியினர் சோனாம்பாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டம் காரணமாக நுழைவு வாயில் கேட் பூட்டப்பட்டதால் அதன் மீறி ஏறி உள்ளே நுழைய முயன்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கலைந்து சென்றனர். இதேபோல் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் மின்துறை தலைவர் சண்முகத்தை சந்தித்து கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கட்டண உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் மக்களுக்கு சுமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் இளங்கோவடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப், மிதிவண்டி, ரெயின்கோட் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை சாப்பிட்டு அதன் தரம் குறித்து ஆய்வு செய்தார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வு பரிசீலனை செய்து வருவதாகவும், மக்களுக்கு அதிக சுமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியில் தொழில் முனைவோர் மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின் கட்டண உயர்வுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா மின் வாங்கிறது, அதை இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் அது மாதிரி வர்றதெல்லாம் சரி பண்ணி அந்த அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, அதை அவங்க அந்த ஒரு மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கில் முடிவெடுத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க. நம்முடைய மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு அதிக, அதாவது கட்டண சுமை அப்படின்னு சொல்லாத அளவிற்கு பார்த்துக்கொள்ளும். இல்லை, ஏற்கனவே நம்ம அதுதான் நிறுத்தி வச்சிருந்தோம். ஜூன் மாதம் வந்தது நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். இன்னைக்கு திருப்பி அமல்படுத்துறாங்க. இப்போ எதிர்கட்சியெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மின்துறை நிறுத்தணும், தற்காலிகமாக அதை மறுபடியும் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அது அரசு பரிசீலனை எடுத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும். சரி, மாநாடு வருவாயை பெருக்கிறதுக்காக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடுகள்லாம் சென்று இப்போ நம்ம அறிவிச்சிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அமைச்சர்லாம் போயிட்டு வந்தாங்க, அதுதான் போயிட்டு வந்தாங்க. இல்லை, இப்போ பாண்டிச்சேரியில் மாநாடு அந்த மாதிரி வைப்போம் தொழில் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் ஷூட்டிங்கில் பங்கேற்ற நடிகர் விஜய் சேதுபதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கும் விளம்பர படப்பிடிப்பு நடைபெற்றது. வெள்ளை கோட் அணிந்து வந்த விஜய் சேதுபதி காரில் அமர்ந்து இறங்குவது போல் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்புக்கு நடுவே துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை விஜய் சேதுபதி மரியாதை நிமித்தமாக ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடிகர் விஜய் சேதுபதி இன்று மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து உரையாடினார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் வழக்கு விசாரணைக்காக இன்று புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலியை ஏற்படுத்திய நிலையில் இவ்வழக்கில் கருணாஸ் மற்றும் விவேகானந்தன் என்ற முதியவர் இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இவ்வழக்கின் குற்றப்பத்திரிகை கடந்த மே மாதம் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து குற்றவாளிகளை நேரில் ஆஜர்படுத்தாமல் காணொலி மூலம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் முதன்முறையாக வழக்கு விசாரணைக்காக குற்றவாளிகள் இருவரும் இன்று நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். எந்த ஒரு வழக்கறிஞரும் இவ்வழக்கில் ஆஜராகாததால் அவர்களை நேரில் விசாரணைக்கு ஆஜர்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் அரசு சார்பில் கொலையாளிகளுக்கு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டதன் அடிப்படையில் கொலையாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதற்கு பின்னர் அவர்கள் இந்த வழக்கின் விசாரணைக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்றைய விசாரணைகள் முடிந்த நிலையில் மீண்டும் செப்டம்பர் 19ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியானது கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு மட்டுமல்லாமல் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை படைத்து சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்புடன் செயல்பட்டு வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ணரின் பிறந்த நாளான கோகுல அஷ்டமி பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் LKG முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மழலைகளில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதைகளாக வேடமணிந்து பள்ளிக்கு வருகை தந்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் தொடக்கமாக காலையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளாக கிருஷ்ணரின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக கிருஷ்ண மழலை உரைகள், கிருஷ்ணர் பாடல்கள், நடனங்கள், நாடகங்கள் மற்றும் மைமிங் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் KG முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் மகேந்திரன் கிருஷ்ணர் அருளிய வாழ்வியல் தத்துவங்களை மாணவர்களுக்கு புரியும்படி உரை நிகழ்த்தியோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். பிற்பகலில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராகவும்,
பள்ளி தாளாளர் மகேந்திரன் தலைமை தாங்கியும் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா முன்னிலை வகித்தும் விழாவானது துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 51 தட்டுகளுடன் கூடிய பற்றணங்கள் கிருஷ்ண பகவானுக்கு வைத்து பூஜை நடத்தப்பட்டது. இவ்விழாவில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் கிருஷ்ணருக்கான பூஜையில் வைக்கப்பட்ட பற்றணங்களை பெற்றோர்கள் தாங்களாகவே முன்வந்து பெருமளவில் தயார் செய்து கொடுத்து பூஜையில் பங்கேற்றனர். அதன் பிறகு விழாவின் சிறப்பம்சமாக கிருஷ்ணரின் வெண்ணெய் உண்ணும் நிகழ்வு அரங்கேறியது. இந்த நிகழ்வில் கிருஷ்ணர் பலராமன் தோளில் ஏறி உரியில் வைக்கப்பட்ட பானையிலிருந்து வெண்ணெய் எடுத்து பெற்றோர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் உண்ணும் காட்சி அனைவரையும் மெய்சிலிர்த்து ஆர்ப்பரிக்கும் விதமாக அமைந்தது. கிருஷ்ணர் ராதை வேடமணிந்த பள்ளி மாணவர்களை மேடையில் அமர்த்தி இனிப்புகள் மற்றும் பலகாரங்களை பள்ளி தாளாளர் வழங்கினார். இவ்விழாவின் இறுதியில் சுற்று வட்டாரத்தில் எந்த பள்ளியும் நிகழ்த்திடாத வகையில் மாணவர்களின் கண்களை கட்டி உரியடிக்கும் நிகழ்ச்சியானது பெற்றோர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது. இவ்வுரியடிக்கும் நிகழ்வானது பார்த்து கொண்டிருந்த அனைவரின் மனதிலும் ஆர்வத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற வீட்டு செல்ல பிராணிகளுக்கான இலவச மருத்துவ முகாம். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் இயங்கி வரும் ஆரோவில் டாக் சென்டர் இங்கு வீட்டில் வளர்த்து கைவிடப்பட்ட செல்ல பிராணிகளை இனம் கண்டு ஆதரவளித்து வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன் ஆரோவில் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3 பெரியவர்கள் 2 குழந்தைகள் உட்பட 5 நபர்களை வெறிநாய் கடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆரோவில் டாக் சென்டர் ஊழியர்கள் ஆரோவில் பகுதியில் சுற்றித் திரிந்த நாய்களை பிடித்து ஆய்வு மேற்கொண்டதில் 2 நாய்களுக்கு ராபிஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு ஆரோவில் பகுதியில் உள்ள மற்ற நாய்களுக்கும் ராபிஸ் பரவாமல் இருக்க ஆரோவில் இன்டர்நேஷனல் USA நிதி உதவியுடன் ஆரோவிலை சுற்றியுள்ள பகுதிகளான இடையஞ்சாவடி, ஆரோவில் சோலார் கிச்சன், குயிலாப்பாளையம், கணேஷ் பேக்கரி, ஆலங்குப்பம், பொம்மையார்பாளையம், இரும்பை உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளான நாய், பூனைகளுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டது. இந்த ஆரோவில் டாக் சென்டர் நிர்வாகி ஆந்த்ரோ, அரசன் மற்றும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி புதுச்சேரி ஸ்ரீ சுந்தரவதன கிருஷ்ணர் ஆலயத்தில் நடைபெற்ற உரியடி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஸ்ரீ சுந்தரவதன கிருஷ்ணர் திருக்கோவிலின் 89ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கடந்த 22ஆம் தேதி சுந்தர விநாயகருக்கு மகா அபிஷேகம் செய்து துவங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 5 நாட்களாக கிருஷ்ணருக்கு சுதர்சன ஹோமம், சிறப்பு அபிஷேகம், திருமஞ்சனம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் கடைசி நாளான இன்று காலை கிருஷ்ணருக்கு சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மாலை மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரமும் உற்சவருக்கு உரியடி அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீதி உலா சென்று உரியடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூரில் கஸ்தூரிபாய் திருமண மண்டபம் கட்டும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு
புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன், ரங்கா மன்னர் மற்றும் திமுக நிர்வாகிகள், கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உரியடி நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் கோகுலாஷ்டமி விழா நேற்று மூலவர் அபிஷேகம் கிருஷ்ண பஜனையுடன் துவங்கியது. இன்று உரியடி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் மூலவருக்கு கிருஷ்ணர் அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ண பகவான் முன்னிலையில் பக்தர்கள் உரியடி நடத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரியடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கண்ணன், கோதை வேடமணிந்த சிறுவர் சிறுமியர்களுடன் பெருமாள் திருவீதி உலா சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தார். இந்த கோகுலாஷ்டமி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மின்கட்டண உயர்வு அமல், மின்துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம். மின்கட்டண உயர்வு குறித்து பரிசீலிக்கப்படும், முதல்வர் ரங்கசாமி பேட்டி. முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு, குற்றவாளிகள் நேரில் ஆஜர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.